காலம் அடையாளம் தெரியாம இருந்தாங்க, அடையாளம் தெரியக்கூடிய ஒரு ஆக்களா வந்திருக்காங்க. இன்னைக்கு ரோட்ல போனாலே எம்ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்திருக்குது. அடிக்கிற குளிர்லையும் நர் ரோட்ல இருந்து சாப்பிட நல்லா தான் இருக்குது. இந்த சர்ப்ரைஸ்ன்றதை நாங்க விரும்பி தான் செய்யறோம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குது. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது எங்களை எதிர்த்தவங்களுக்கு தான். உங்களாலையும் சாதிக்க முடியுமா, உங்களாலையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி புறம் பேசினவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு 2 சர்ப்ரைஸ் ஓடுற இருந்தபடியா ஒரு சர்ப்ரைஸ் ஓடுற முடிச்சுட்டு மற்றதுக்கு போய் கொண்டிருக்க வழியில இருந்து சாப்பிடுறேன். ரோட் சைட்ல ஒரு பார்க்கிங் கிடைச்சபடியா சாப்பிட்றேன். இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னு சொல்லி பார்த்தா சோறும் பருப்பு கறியும். என்னடான்னு சொல்லி யோசிக்காங்க. சமைச்சு கொண்டிருக்கே டைம் ஆயிட்டு, விடிய ஒழுங்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டக்குண்டு அந்த ஓர்டருக்கு போகணும்ன்றபடியா நாங்கள் அவசரமாக சமைச்சிட்டு வந்தாங்க. ஸோ எங்களால் சமைக்கக்கூடியமா இருந்தது சோறும் பருப்பு கறியும் தான். அதோட முள்ளங்கி வரையும் இப்போ நர் ரோட்லேருந்து சாப்பிட்றேன். இந்த இதுவும் ஒரு நல்லா தான் இருக்கு. என்ன சொல்ற, உறவுகளை மகிழ்விக்கிறதோட எங்கண்ட பயணம் ஒரு வித்தியாசமா ரோட்லேயே போய் கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசமா இருக்கு. வாங்க நாங்கள் சாப்பிடலாம். ஒரு சர்ப்ரைஸ்ன்றதை நாங்கள் விரும்பி தான் செய்யறோம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குது. வேலைன்ற ஓடுறதுக்கு அப்பால ஒரு என்ன சொல்ற, ஒரு பொழுதுபோக்கா ஒரு உறவுகளை மகிழ்விக்கிற மாதிரி நிறைய உறவுகளை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பேர் அறிமுகமாயிருக்கு. இதுவரை காலங்களில் அறிமுகமாகாத உறவுகள் எல்லாம் தங்கண்ட வாட்டில ரோட்ல கண்டங்களை கதைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு காலம் அடையாளம் தெரியாம இருந்தாங்க, அடையாளம் தெரியக்கூடிய ஒரு ஆக்களா வந்திருக்காங்க. இன்னைக்கு ரோட்ல போனாலே எம்ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்திருக்குது. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வருஷத்துல ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கு வெற்றிக்கான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா நாங்க இல்லை, நீங்க தான். உங்களோட உறவுகளுடைய ஆதரவால நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். அது மட்டும் இல்லாம முக்கியமா நான் சொல்ல வேண்டியது எங்களை எதிர்த்தவங்களுக்கு தான். உங்களாலையும் சாதிக்க முடியுமா, உங்களாலையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி புறம் பேசினவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கண்ட புறந்தள்ளுதலுக்கு மத்தியில தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எனவே என்ன சொல்றோம், புறந்தள்ளியவர்களுக்கும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவிச்சு கொண்டு எம்மாற்ற பயணம் இன்னும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.